ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா அழுகுனி ராணி சாச்சனாவோட செங்கோல ஆண்கள் அணியினர் களவாண்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. இத தெரிய வந்த உடனேயே தளபதி தேடுறாங்க. எப்படி திருட்டுத்தனமா ஆண்கள் அணியினரோட கழிவறைக்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்க. என்னமா நேத்து தானே என்னமோ ஒழுக்கம் விதிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்தியே, இன்னைக்கு உன்னோட விதிமுறைகள்லாம் என்ன ஆச்சு? காலையில இருந்து முழுக்க விதிமீறலா தானே இருக்குது. நீ ரூம்ல இருக்க எல்லா பெண்களுக்கும் சாரி கட்ட தெரியும். இந்த இடத்துல சாச்சனாவோட சாரிக்கு மடிப்பெடுத்து கொடுக்க ஜெஃப்ரி செவரேறி குதிச்சு வர்றான். நீ ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப கூட சௌந்தர்யா தான் நான் போய் தேடி பார்த்துட்டு வர்றேன், ஆண்கள் அறையில கழிவறையா இருக்கட்டும் இல்லனா அவங்களோட பெட்ரூமா இருக்கட்டும் நான் போய் தேடிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இரு உன்னை விட நான் தான் பெரிய திருடி, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நீ எகிரி குதிச்சுட்டு போற. நீ கேப்டன் தானே, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கேளு. டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல, ஒரு டாஸ்க் போகுது, டாஸ்கா பார்த்து விளையாடணுமா வேண்டாமா? இவங்களை பொறுத்தளவுல டாஸ்காவே விளையாட மாட்டாங்க. முழுக்க வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்க பேசுறதே ரொம்பவே இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்குது. பாக்குற நமக்கே இரிட்டேட் ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கிற போட்டியாளர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. எப்ப பாரு ரூடா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரிகர் பண்ற மாதிரியும் டார்கெட் பண்ற மாதிரியும் தான் அவங்களோட பேச்சுகள் இருக்குது. இதனாலதான் 3வது ப்ரோமோல வந்த மாதிரி ஒரு சண்டை எல்லாமே வருது. அதாவது சமைக்கிறதுக்கு விட மாட்டோம், சாப்பாடு இல்லாம கிடங்கடா அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் அணியை பொறுத்தளவுல அவங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல முதல் 2 டாஸ்க் அவங்க தான் வின் பண்றாங்க. அதுவுமே நமக்கு இறங்கின 2வது ப்ரோமோலயே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்கள் அணியினை பொறுத்தளவுல எப்பவும் போலவே கண்டிப்பா ஒரு அழுகுனி ஆட்டத்தை ஆடுவாங்க. என்ன ஆட்டத்தை ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நேத்து நீதி, நியாயம், நேர்மை, ஒழுக்கம் அப்படின்னு பேசின மஞ்சரி இன்னைக்கு அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. அதே நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது மஞ்சரி பேசுறது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.